நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஒரு பரீட்சைக்கு வந்த ஒரு மாணவன் மாதிரி கொஞ்சம் பிட்டெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்பே சென்னைக்கு வந்துட்டேன். எங்க காலேஜ் நண்பர்கள் சந்திப்பு ஒன்று 25 வருஷம் முடிச்சதுனால ஒரு மீட்டப் ஒன்று இருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை வந்துட்டேன். அப்பதான் சரி நம்ம ஒரு நாள் கூடுதலா தங்கி இந்த மாதிரி ஒரு சந்திப்பை திட்டமிடலாம் அப்படின்னு அண்ணாட்டா பேசியிருந்தேன். அதோட ஏற்பாடு மைத்ரேயன் சாருக்கு போயிடுச்சு. ஸோ மைத்ரேயன் திரும்பி அண்ணாவும் முயற்சி பண்ணி பாபு ஆர்கனைசேஷன் நம்ம தம்பி ஆரம்பிச்சு எல்லாமே ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம அருணை பேசிட்டாரு கைப்பற்றத்தை பற்றி. ஸோ அப்போ நான் என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு டாபிக்கே இல்லை. என்ன பேசுறது பூச்சி நான் ரொம்ப வளர்ந்துட்டு நினைக்கிறேன். அதுல ஒரு வெற்றி இருக்கணும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும், அதுல ஒரு இலக்கு இருக்கணும் நமக்கு. அதுதான் ஒரு பொழுதுபோக்கு. முக்கியமா நீங்க சொன்ன மன அமைதி. நான் பொதுவாக ஒரு புது ப்ராஜெக்ட், ஒரு புது டீமை வந்து நான் ப்ராஜெக்ட்ல எடுக்கும்போது நம்ம முதல்ல புது டீம் வந்தா அவங்ககிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்குவோம் இல்லைங்களா? அப்ப நான் கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்க ஹாபியை சொல்லுங்கடா. பசங்க பொண்ணுங்களா இருக்கிறாங்க இருக்கும்போது பொதுவாக வர விஷயம் என்னடா ஹாபி சொல்லுங்கடா. நான் ஒரு ஆர்வமா இருக்கேன், நான் பெயிண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்தா வாட்சிங் டிவி. ஓகே. அடுத்தது லிசனிங் மியூசிக். சரி, அப்புறம் என்ன மாதிரி படம் எல்லா படத்தையும் பார்ப்பேன். சரி, அப்புறம் என்ன பிளேயிங் கேம். பரவாயில்ல, என்னடா விளையாடுவா? இல்ல வீடியோ கேம் விளையாடுவேன். சரி, 20 பேர் இருந்தா 20 பேரோட நான் தோட்டத்து போகும்போதுலாம் நான் போய் பைக்கு சத்து விட்டோம்னா அங்கே ஊர் நாய் தான், பெருமை கிடையாது. ஒரு 4 நாய் ஓடி வந்துடும் பிஸ்கட் வந்து. ஓகேங்களா? ஸோ நான் பிஸ்கட் டெய்லி தோட்டத்துக்கு நான் என்னோட கனவு தோட்டத்துக்கு போகும்போது தான் ஒரு 4 நாய் ஓடி வரும். டெய்லி கரெக்டாக பிஸ்கட் கொடுப்பேன். அதை பார்த்துட்டு ஒரு 2 காக்காவும் வரும். ஸோ காக்காவுக்கு நான் கொஞ்சம் அதுக்கு பிஸ்கட் தான். பிஸ்கட் நோக்கி அந்த கல்பூனில் வச்சுட்டா சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல என்னச்சுன்னா, நான் என் தோட்டம் பார்த்துருப்பீங்க, நல்லா நீளமா இருக்கும். அகலம் கம்மி, நல்லா நீளமா இருக்கும். ஸோ நான் தோட்டத்தோட கடைசியில எங்கேயாட்டு வந்துட்டு காக்கா வந்துருக்காது. கடைசியில போயிட்டு அந்த 2 காக்கம் மரத்துல வந்துட்டு கூப்பிடும், ஏய் வந்து கொண்டு வேலையை பாடுறாங்க அப்படின்னு கூப்பிடும். அது கஷ்டம். நான் எந்திரிச்சு நடந்து போயிட்டு சரி வா அப்படின்னு அங்க முன்னாடி மோட்டர் பக்கத்துல உட்காந்து வெயிட் பண்ணுவோம். நான் போயிட்டு பிஸ்கட் வச்சா ஒரு காக்கா. சரிங்களா? ஸோ காக்காவை நசிக்க ஆரம்பிக்குவோம். சரிங்களா? பாம்பு கூட நான் பார்த்தா இதே குணா கூடிய என்ன பதட்டமாக வாக்கிங் போயிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஒரு பரிசா ஒரு அன்பை உருவாக்குறது கார்டன் வந்து என்ன ஒரு விஷயம். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பண்ற ஒரு விஷயம் கார்டன். ஒரு பெயிண்டிங் பண்றாங்க, அதுல ஒரு 10 மணி நேரம் நம்மளை மறந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அது முடிச்சவங்க நான் அந்த பெயிண்டிங் 10 லட்சம் ரூபாய்க்கு விற்க போறதில்ல. ஆனா ஒரு 2 பேர் பார்த்து பாராட்டுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரிதான் நம்ம கத்திரிக்காய் வளர்க்க ஆரம்பிச்சோம்னா கூட உடைய கத்திரிக்காய் பறிக்க போறது இல்லை. இப்போன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உழைப்பு இருக்கு, ஒரு ஜேர்னி இருக்கு இல்லைங்களா? இதனால மெதுவாக அவங்க பார்த்துப்பீங்க, நம்ம மெதுவாக முன்னேறிட்டே வரும். அது மாதிரி தான். ஸோ அந்த பொறுமை இருக்கும்போது நமக்கு ஒரு 2 கத்திரிக்காய் பறிச்சாலும் வர தேர்தல் இருக்கு. கிழங்காவது வளர்க்கலாமா, ஏர் பொட்டேட்டோ வளர்க்கலாமா, ஏர் பொட்டேட்டோ பிங்க் கலர்ல இருக்கா, பர்பிள் கலர்ல இருக்கா, நம்ம தேடிட்டே இருக்கு. ஆனா நமக்கு பேரலா இன்னொரு ட்ராக்ல நம்ம ஃபினான்ஷியலா நம்மளோட ப்ரெஷர் இருக்கும், வேலை சம்பந்தமான ப்ரெஷர் இருக்கு, குடும்ப சம்பந்தமான ப்ரெஷர் இருக்கு. அதை தாண்டி இதை தான் பண்ணிட்டு. ஸோ எல்லாம் இப்போ எனக்கு அதே தான் இருக்கு. நான் ஃப்ரீயா இல்லை, நான் ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கேன். நல்லா பார்த்தாலே தெரியும். தூங்கலாம் ராத்திரி 11 மணி ஆயிரத்துக்கு இருந்தாலும் காலையில தோட்டத்துக்கு போகிற வேலை செய்யணும். ஸோ ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு அழைப்பு கட்டக்கூடாது. அப்படின்னா என்னதான் இங்க அப்படின்னா நம்ம மறுபடி அந்த சாதாரண மக்கள் ஓடினா ஒரு கணக்குல ஓட ஆரம்பிச்சு. எப்பவுமே நம்மளால ரொம்ப பெரிய ஸ்டெப்பா வைக்காதீங்க. பொதுவாக நம்ம ஸ்பீடுக்கு நீங்க என்ன கம்பேர் பண்ணக்கூடாது, நான் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. மெதுவாக நம்ம அதுக்கு நக்ஷலாவும் சரி, நமக்கு இருக்க டைமை பொறுத்து மெதுவாக போங்க. நான் மாடி தோட்டத்துல இருந்து
என்னோட பயணம் கனவு தோட்டம் ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு நிறைய யோசனைகள் உண்டு. ஏன்னா மாடி தோட்டத்துக்கு தான் மக்கள், சிட்டி மக்கள் தான் நம்ம நிறைய பேர் வீட்டு தோட்டம், கிராமத்தில் இருக்கிறது அது சாதாரணமாகவே அமைஞ்சிருக்கு. வீட்டை சுற்றி கொள்ள அப்படின்னா அதில் எல்லா மரங்களும் இருக்கும், நாங்களும் இருக்கும், சப்போட்டா இருக்கும், தேவை மரம் இருக்கும். நகரங்கள்ல மக்கள் தான் பொதுவாக வீட்டு தோட்டம்னு ஒரு குறிப்பிட்ட முயற்சி பண்ற மக்களாக இருக்கிறோம். அப்போ நான் மாடி தோட்டத்துக்கு எனக்காக சேனல் பேசுவாங்க. ஆனா வர மஞ்சளை டெஸ்ட் பண்ணி பார்த்தா கஷ்டமா இருக்கும். இப்போ மாடி தோட்டங்களையும் மஞ்சள் ஒரு அடி பேக் காட்டுவோம். உங்களால அதில் 7 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இப்போ பொங்கல் நேரத்தில் எனக்கு மஞ்சள் கிடைக்கும். இப்போ எல்லாருமே மஞ்சள் விதை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. வேலூர்ல நடக்குது, மைசூர்ல நடக்குது. இல்லை அதையும் தாண்டி ஆனந்து, மூவாரம், பரமேஸ்வரன் எல்லாருக்கும் மஞ்சள் கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா மாடி தோட்டங்களால ஒரு 10 பேக் ரெடி பண்ணிக்கோங்க. பொது உரம் சாதாரண மஞ்சள் உரம்னா மாட்டுச்சாணம், நம்ம நைட்ரேட் இந்திரா காலத்திலேயே பொது உரம் கிடைக்குது. பொது உரம் வாங்கி கொஞ்சம் செம்மண்ணும் வாங்கி மரங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக காய்கறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறி செடி பயிர்னா இது 10 மாத பயிர், ஒரு 2 மாதம் 3 மாத பயிர் இருக்கிறது கிடையாது. ஸோ உழவரம் போட்டு செம்மண்ணும் போட்டு ஒரு 10 ஒரு பெரிய பேக்கில் தேவையில்லை பண்ணிட்டு ஒரு 10 மஞ்சள் செடி வச்சுக்கிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு நம்ம தேவையே அதை வந்து எடுக்கணும். மஞ்சள் பொடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். அறுவடை பண்ணி அதுக்கு நீங்கள் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்தா மஞ்சள் மஞ்சள். ஸோ நீங்கள் ஆர்கானிக்காக சாப்பிட்றேன் அப்படிங்கிறதோட மிக முக்கியமான அடிப்படை மஞ்சளை மட்டும் தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. பாக்கெட் மஞ்சள் வாங்காதீங்க. நம்பி அப்படி வேற வழியே இருந்தேன்னா நம்பிக்கையான ஒரு இயற்கை விவசாயிக்கு மஞ்சள் வாங்குங்க. மஞ்சளை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. எக்காரணத்துக்கு பாக்கெட் மஞ்சள் வாங்காதீங்க. வேற என்ன பாக்கெட்டே வாங்காதீங்க. ஒரு வத்தல்னா நம்ம ஆர்கானிக் வத்தல், அதாவது வாங்குறோம் வத்தல்னா வத்தப்பொடி சில்லி பவுடர் அப்படின்னா என்னைக்குமே வாங்கி மலைக்கடையெல்லாம் 2 கிலோ வாங்கி மாவுல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை வேணுமா, ஆட்டா மாவு பாக்கெட்டில் வாங்காதீங்க. 5 கிலோ கோதுமை வாங்குங்க, மாவுல கொடுத்துங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. தனியா பொடி வாங்குங்க, மருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆர்கானிக் செய்யல, அது நார்மலாக மலைக்கடையில் வாங்கினா இருப்பிடும். நம்மளால ஆர்கானிக் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னால. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்கானிக்ல இருக்கணும்னா மஞ்சளை எக்காரணத்துக்கு மட்டும் வாங்காதீங்க. மசாலா பொடியை எக்காரணத்துக்கு மட்டும் பாக்கெட்டில் வாங்காதீங்க. மைதா வந்து போகாதீங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா அரைச்சி வாங்க. அதனால மஞ்சளை வந்து கண்டிப்பாக வாங்க. சரியா? ஹலோ, நாட்டுக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு தெரியும். சும்மா அந்த செடியை களை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே 2 மணி நேரம் ஓடி போயிடும். இப்போ மக்கள் கனவு தோட்டத்துக்கு கொடுத்த வரவேற்பு பார்த்து எல்லாத்துலையும் பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது என்னன்னா, எல்லார் மனசுக்குள்ளேயுமே இடம் வாங்கணும், எப்படியாவது ஒரு வீடு கட்டி அங்கே போய் குடியேறணும், எல்லா மரங்களும் எல்லா பலமரமும் வளர்க்கணும். அந்த ஆசையை என்னோட கனவு தோட்டம் எல்லார் மனசுல இருந்து கட்டி எடுத்துது. அது நல்லா தெரியுது. யாரை கேட்டாலும் சிவா நாங்களும் ஒரு 1/2 ஏக்கர் வாங்கிட்டோம், நாங்களும் 1 ஏக்கர் வாங்கிட்டோம், இல்ல எங்களுக்கு 10 ஏக்கர் இருந்துச்சு, நாங்க இது வரைக்கும் எட்டி கூட பார்த்தது இல்லை, ஆனா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த 10 ஏக்கரை எட்டி கூட பார்க்காம இருந்திருக்கோமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு கில்ட்டி, ஒரு மாதிரி குத்தோட ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நாங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதுவும் என்ன மாதிரியே அதுவும் ஒரு கனவா மாறி எங்கேயாவது ஒரு, ஏன்னா எல்லாரையும் பக்கத்துல இருக்க இடத்த வாங்க முடியாது, ஒரு கிரகம் வாங்குறதுக்கே சொத்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை சென்னைங்க. இப்போ தள்ளி வாங்குறாங்க, எங்கேயோ வாங்குறாங்க. இப்போ எங்களோட ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லாமே யோசிச்சு மெதுவாக போகணும். சரிங்களா? ஏதாவது இப்போ பொதுவாக ஆளுநர்கள் பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் 25% 25% பிடிச்சி அது கூட பெயர் வச்சிருக்காங்க.
யோசிச்சுட்டு பிரிச்சுட்டு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இந்தியா அது எங்கேயாவது நமக்கு 150 கிலோமீட்டர் எங்கேயாவது கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கிறத அப்படி ஒரு அவசரப்பட்டு யாரும் கடற்கிறாங்க பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே யோசிச்சு பண்ணுங்க. பொறுமையா படிக்கிறேன் அவங்க பேர் அவங்க அடுத்தது அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன் வேணும் அப்படின்னா அதனால பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுல வேற என்னன்னா நீங்க கையில கொடுத்துருக்க உங்களுக்கு வாங்குற காய்கறி கொடுக்குறோம் அது ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நம்மளோட ஆர்வத்தை வியாபாரம் மாற்றுறதுக்கு எல்லாருமே முழுமொழியும் இருக்காங்க. யோசிச்சு ஏதாவது பண்ணுங்க. கமர்ஷியலா பண்ணுறது நம்மளோட பொருளாதாரம் அபிப்ராயங்களது. அதனால ஆசைகள் இருக்கட்டு அதை பிரிச்சு அது நமக்கு ப்ராக்டிக்கலா நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்மளால மற்ற விஷயங்கள் பொருளாதார ரீதியாக பண்றது நம்மளால தாங்கி இருக்குமா, அதை தாண்டி நம்ம பண்ண முடியுறதா நீங்க பண்ணுங்க. அது பண்ணுங்க. ஸோ அது சொல்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இது குறுகிய காலத்துல ஒரு விதை திருவிழா, நிறைய இடத்துல விதை திருவிழா தான் நடத்திட்டு இருக்காங்க. சொல்ல ஒரு நண்பர்கள் சந்திப்பு மாடி தோட்டங்கிறது இதான் முதல் தடவையே திருநெல்வேலி நடத்துறாங்க. ஸோ இது ரொம்ப அமைதியாகவும், ஏன்னா இவ்வளவு மக்கள் தோட்டம் சிவா, அருண் டெரஸ் கார்டன், இப்போ பாபு ஆர்கானிக், இந்த மாதிரி நிறைய நண்பர்களும் நிறைய இந்த மாதிரி மாடி தோட்டத்துல பாரம்பரிய இன்னைக்கு காலகட்டத்துல விவசாயிகளை தாண்டி பாரம்பரிய யார்கிட்ட போய் பாத்தீங்கன்னா மாடி தோட்ட நண்பர்கள் தான் இருக்கு. ஏன்னா விவசாயிகள் பயப்படுறாங்க, அதை பெரிய அளவு கொண்டு போனா மார்க்கெட் பண்ண முடியல, தொடர்ச்சியை கொண்டு போக முடியல. அப்ப அவங்க கிட்ட பாரம்பரியம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்துல எங்களை மாதிரி இங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எங்களுக்கும் எங்களோட குழுவுக்கும் நீங்க ஆதரவு தெரிவிச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த விதை பரவலாக்கம் எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணும். மக்களோட அழிவுகள் நடக்குது. ஸோ அந்த அழிவுகள் நடக்காம நம்ம மீட்டெடுக்கலாம் அப்படின்னு நம்மளால பேர் வருவாங்க. ஐயோ அவ்வளவு தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இன்ஷியலா நாங்கள் பிளான் பண்ணது 120 பேர். ஒரு 120 பேர் வந்தா போதும், அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டதுதான். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தான் அதை ஆஃப் பண்ணோம். அது மாதிரி 300 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வருவாங்க கண்டிப்பா. இப்போ ஆல்மோஸ்ட் 200 பீப்புள் இருக்குமா, இப்போ ஆல்மோஸ்ட் 200 பேர் வந்திருப்பாங்க. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரௌட் தான் நம்ம நினைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டால், இப்போ வரவங்க சும்மா போகக்கூடாதுல்ல, ஒரு ஸ்டால் அமைச்சோம். ஸ்டால் இடத்துல இருந்து சென்னை மட்டும் இல்லை, எங்கெங்க இருந்தோ வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க பாருங்க. விழுப்புரம் வெல்கம்.